Hi, welcome to the squad. This is Kodayo. போன எபிசோட் ஆஃப் த C++ சீரீஸில் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸோட ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னே வச்சுக்கலாம். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு புது ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு வாய்ட் ஃபங்க்ஷன், ஸோ எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. நம்ம வந்து என்ன வச்சுக்கலாம், add5 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா, ஃபங்க்ஷனுக்கு பேர் ஒரு சிம்பிளான விஷயம் தான். இங்கே வந்து ஒரு இன்டீஜரை வந்து இன்புட்டாக வாங்குகிறோம். ஸோ int num அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அண்ட் இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, அந்த num + 5 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண போகுது. ஓகேவா, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷனோட பர்பஸே. ஸோ நம்ம எங்கள் மெயின் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணணும், இதை கால் பண்ணணும். ஸோ நான் வந்து add5 அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆர்குமெண்ட் வாங்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கணும். நான் add5 of 6 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணுறோம். நான் வந்து இதை வந்து டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா 11 அப்படின்னு சொல்லிட்டு வருது. கரெக்டான ஆன்சர் தான். வாங்கின நம்பருக்கு 5 ஆட் பண்ணி அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, பட் டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்னன்னா, சப்போஸ் அவங்க அவுட்புட் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து கேள்வியே. ஸோ அதுக்கு என்னன்னா, இந்த இடத்துல நம்மன்னு இருக்கா, num is equal to 2 அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். இங்கேயே வந்து num equal to 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, சப்போஸ் நான் வந்து இதே ஃபங்க்ஷனை ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் 2 தான் அதுக்கு ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லி எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ இப்போ ஆன்சர் எதுவும் வரல. எதனால் எதுவும் வரல? ஓகே, அந்த டைம் ரன் ஆகிறப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ 11 and 7 வந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம 6ங்கிறத ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 6 + 5 11 அப்படிங்கிறது வந்துருச்சு. ரெண்டாவது தடவை நம்ம ஆர்குமெண்ட் எதுவுமே பாஸ் பண்ணல. ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் எடுத்துக்குது. அது வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து 2. ஸோ 2 + 5 7 அப்படிங்கிறது ரெண்டாவது லைனில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து பெருசாக வித்து எதுவும் இல்லை. பட் தெரிஞ்சுக்கோங்க, ஆர்குமெண்ட்ஸ் வரல அப்படின்னா டிஃபால்ட்டாக இந்த வேல்யூ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம், மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் வாங்குற ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கும் வந்து வாங்குது. ஸ்ட்ரிங்கில் வந்து greet அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவும் இன்புட்டாக வாங்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ நாங்கள் வந்து இன்க்ளூட் ஸ்ட்ரிங் அப்படின்னு வைக்கிறேன். அண்ட் இதில் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறப்ப ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து பாஸ் பண்ணுறேன். சரியா, இப்போ இங்கே வந்து ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வந்து இந்த நம்முக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். டிஃபால்ட் வேல்யூ இந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து கொடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து ரெண்டு இன்புட் வந்து பாஸ் பண்ணுறேன் ஆர்குமெண்ட்ஸாக. ஹாய்னு ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன், 6ன்னு ஒரு இன்டீஜரை பாஸ் பண்ணுறேன். ரெண்டாவது இதில் ஸ்ட்ரிங் ஹெலோங்கிற ஸ்ட்ரிங்கை மட்டும் பாஸ் பண்ணுறேன். அந்த நம்முங்கிற இன்டீஜருக்கு வேல்யூ எதுவும் பாஸ் பண்ணலை. ஓகே, அண்ட் இங்கே என்ன பண்ணலாம், நம்ம கிரீட்டையும் சேர்த்து பிரிண்ட் பண்ண சொல்லலாம். கிரீட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸு, அதுக்கப்புறம் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லலாம். இப்போ ரன் பண்ணிங்கன்னா முதல் தடவை ஹாய்னு வந்துருச்சு, ரெண்டாவது தடவை ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டாவது தடவை ரன் பண்ணுறப்ப என்ன ஆகுது, நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட், ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷன் 2 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ண முடியும். பட் நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறீங்க, இன்னொரு ஆர்குமெண்ட்டுக்கு அது டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களால் கொடுக்க முடியும். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம், இப்படி கொடுத்தா ஒர்க் ஆகுது இல்லை, இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. மாற்றி கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. என்ன அப்படின்னா, இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இருக்கிற இன்டீஜரை முதல்ல வச்சுட்டு ரெண்டாவதா இந்த ஸ்ட்ரிங்கை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அண்ட் இங்கேயும் வந்து அவுட்புட் கொடுக்குறப்ப மாற்றி கொடுக்கணும் இல்லையா, ஸ்ட்ரிங் ரெண்டாவதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி கொடுக்குறீங்க. இங்கே ரெண்டாவது இதில் ஒரு ஆர்குமெண்ட் தான், ஸோ ப்ராப்ளம் இல்லை. இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எரர் வரும். எதனால் அப்படின்னா, எப்பயுமே டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டாக ஒரு வேல்யூ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது லாஸ்ட் பேராமீட்டராக இருக்கணும். ஓகே, இந்த ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி கொடுக்குறப்ப லாஸ்ட்டாக இருக்கிறப்ப அது பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த நம் வந்து ரெண்டாவதாக வச்சுருந்தோம், முதல்ல கிரீட் வச்சுருந்தோம், அந்த நேரத்தில் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனையே வராமல் ரன் ஆகும். ஓகே, ஆனால் சப்போஸ் நீங்கள் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இருக்கிறத ஃபர்ஸ்ட் வேல்யூவாக வச்சுட்டு மிச்சத்தை ரெண்டாவதாக வச்சிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு எரர் வரும். ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டில் இது வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்குமெண்ட் கொடுக்கலன்னா அதை எடுத்துப்பான். பட் மல்டிபிள் வைக்கிறப்போ பாசிபிள் தான். ஆனால் அது வந்து எப்பயுமே கடைசி பேராமீட்டராக இருக்கணும். அப்போ தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் டிஃபால்ட் பேராமீட்டர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால் பை வேல்யூ அண்ட் கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. இது வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்பதுலேருந்து இந்த கான்செப்ட் இருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே,
கால் பை வேல்யூ கால் பை ரெஃபரன்ஸ். ஓகேவா? ரெஃபரன்ஸ்னா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இதில் இருக்கிற அதே ஃபங்க்ஷனே நான் எடுத்துக்கிறேன். சரியா? இதே add 5 எடுத்துக்கிறேன். ஒரு சிம்பிளிசிட்டி சேக், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இதில் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து தூக்கிடுறேன், இது எனக்கு வேணாம். அண்ட் இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் கான்செப்டும் வேண்டாம். இதுக்கு நீயாவே புதுசாக ஒன்று எழுதியிருக்கலாமேடா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஓகே, ஃபைன். இப்போ கால் பை வேல்யூ அப்படின்னா என்ன? ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல இன்ட் நம் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். அண்ட் இந்த நம் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு சொல்லி வைக்கிறேன். அண்ட் இங்கே நான் 6 ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மங்கிற வேரியபிள் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். அண்ட் இதை ரன் பண்ணுறேன். ஸோ வேல்யூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அதை ரன் பண்ணுறப்ப எரர் வருது. எதனாலனா கிரீட்டுங்கிறது ஒன்று இல்லை. ஸோ அதை நம்ம மாற்றவே இல்லை, அதனால் எரர் வருது. இந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ num+5 கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. சரியா? இப்போ இந்த அடுத்த லைனில் நான் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே வந்து நம்மோட வேல்யூ ஸ்டில் 6ஆக தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல நம்மோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம் ப்ளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நம்மோட வேல்யூவே அப்டேட் பண்ணிடுறேன். இங்கே num+5ன்னு பிரிண்ட் மட்டும் பண்ணாமல் நம்மோட வேல்யூவே அப்டேட் பண்ணிடுறேன். நான் அப்டேட்டட் நம் வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அங்கே 11 மாறிடுச்சு. ஆனாலும் இந்த மெயின் ஃபங்க்ஷனில் இருக்கிற நம்ம அடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்மளுக்கு சேம் 6 தான் வேல்யூவாக வருது, 11 அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆகலை. ஓகேவா? இதுக்கு பேர் கால் பை வேல்யூ. ஸோ என்ன நடக்குதுன்னா, இங்கே நம் அப்படிங்கிற வேல்யூவை நீங்கள் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறீங்க, நம்மங்கிற வேரியபிளை. ஸோ அதில் இருக்கிற அந்த 6 அப்படிங்கிற வேல்யூ மட்டும் இங்கே ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு காப்பி தான் இங்கே வந்து கிரியேட் ஆகும். இந்த இன்ட் நம்முங்கிறது ஒரு காப்பி. அந்த காப்பி ஒரு வேரியபிளில் தான் வந்து நம்ம அதை கிரியேட் பண்ணி அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணி அதை வச்சு ஃபர்தராக பண்ணுறோம். அண்ட் அதோட வேல்யூ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டுமே தான் இருக்கும். அது வந்து ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேரியபிள் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் தான் இருக்குங்கிறது. இது நம்ம ஃபர்தராக படிக்கிறப்ப படிக்கலாம். ஸ்கோப் வந்து இன்னும் 2 எபிசோட்ஸில் வரும்னு நினைக்கிறேன். அது பற்றி இன்னும் டீட்டெயிலாக படிக்கலாம். பட் இப்போதைக்கு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நம்முங்கிறது வந்து வேல்யூ அப்டேட் பண்ணுது. பட் அந்த வேல்யூ அப்டேட் பண்ணுறது இந்த add 5ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் தான் செல்லும். மெயின் ஃபங்க்ஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இதை வந்து கால் பை வேல்யூன்னு சொல்கிறோம். அந்த வேல்யூவை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். இதே இது நான் இந்த இடத்துல ஆம்பர்சன்ட் நம்மன்னு வைக்கிறேன். ஓகே, இப்போ ரன் பண்ண அப்படின்னா 11 பிரிண்ட் ஆகுது பாருங்க. இதுக்கு முன்னாடி 11 பிரிண்ட் ஆனது, இப்போ 11 பிரிண்ட் ஆகுது. ஏன்னா இங்கே ஆம்பர்சன்ட் கொடுக்குறப்ப நான் என்ன பண்ணுறேன், கால் பை வேல்யூவாக இல்லாமல் இது கால் பை ரெஃபரன்ஸாக மாறுது. ஓகே, கால் பை ரெஃபரன்ஸ்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நம்ம யூஸ்வலாக வந்து இன்ட் நம்மனு ஒரு நார்மல் வேல்யூ பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே அதுக்கு பதிலாக ஆம்பர்சன்ட் நம்மனு ரிசீவ் பண்ணுறப்ப என்ன ஆகுது, இது ஒரு ரெஃபரன்ஸாக மாறுது. ரெஃபரன்ஸ்னா என்னன்னு சொன்னேன், அலேஸ் நேம் அப்படின்னு சொன்னேன். புது வேரியபிள் ஒரு காப்பி கிரியேட் ஆகாமல் அலேஸ் கிரியேட் ஆகுது. பாயிண்டர்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ்லேயே வந்து நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். ஸோ ஒரு அலேஸ் தான் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அந்த நமக்கு எந்த சேஞ்ச் நீங்கள் பண்ணாலும் அது ஒரிஜினல் நம்மள ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதனால தான் இங்கே பிரிண்ட் பண்ணுறப்ப அதுவும் வந்து 11ஆக பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ கால் பை ரெஃபரன்ஸ்னா என்ன, அது வந்து அந்த வேரியபிளுக்கு காப்பி கிரியேட் பண்ணாமல், அந்த வேல்யூவை வச்சு இன்னொரு வேரியபிள் காப்பி கிரியேட் பண்ணாமல் ஒரிஜினலாக இருக்கிற அட்ரஸே அப்படியே அனுப்பி விட்ரும். ஸோ நீங்கள் என்ன இங்கே டீல் பண்ணாலும், இந்த add 5க்குள்ளே என்ன பண்ணாலும் அது இங்கே இருக்கிற ஒரிஜினல் நம்மையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து கால் பை வேல்யூ வர்சஸ் கால் பை ரெஃபரன்ஸ். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி நிறைய இடங்களில் நிறைய நேரத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, சப்போஸ் இந்த கால் பை வேல்யூ கால் பை ரெஃபரன்ஸ்லேயே ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து நம்ம நார்மல் வேரியபிள்ஸை வந்து இவ்வளோ நாள் 2 எபிசோடாக தான் பார்த்துட்டு இருக்கோம். நார்மல் வேரியபிள்ஸை வந்து ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணிட்டோம். அரேஸ் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கலாம். அதுவும் பாசிபிள். ஒரு அரே வந்து ஒரு சிம்பிளாக ஒரு அரே நான் இங்கே கிரியேட் பண்ணுறேன். int arr இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். நார்மலான ஒரு அரே. அண்ட் இங்கே அந்த அரே ஆர்குமெண்ட்டாக வாங்கணும்னா நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு அரே வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். சைஸ்லாம் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. int arr அப்படின்னு சொல்லிட்டு டப்பா மட்டும் போட்டுடுறேன். ஓகே, அண்ட் இங்கே add 5 கால் பண்ணுறப்ப நான் arr அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். சரியா? இப்போ இங்கே உள்ளுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, coutே வேணாம், arr ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 89 அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஓகேவா? சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட்
இங்கே மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, மெயின் ஃபங்க்ஷனில் ஏஆர்ஆர் ஆஃப் 0 மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். வேறு எதுவுமே இல்லை, வெறும் 0 மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். இந்த நம்மங்கிறது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் நான் தூக்கி விட்டுறேன். இப்போ அதை ரன் பண்ணேன் அப்படின்னா 89 பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு அரே நம்ம வச்சுருக்கிறோம், அந்த அரேயை வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஆட் 5க்கு ரெஃபரன்ஸ்லாம் இல்லை, நார்மலாக ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த அரேயை மாடிஃபை பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷனில் பிரிண்ட் பண்ணாலும் அங்கே நடந்த மாடிஃபிகேஷன் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அங்கே அடித்தா இங்கே வலிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ரெண்டும் ஒன்று தான். எப்படி நம்ம ரெஃபரன்ஸில் ஆம்பர்சன்ட் போட்டு கொடுக்குறோமோ, நம்ம ஆல்ரெடி அரேஸ் பார்க்குறப்பே பார்த்துருந்தோம். ரெஃபரன்ஸ்லேயே வந்து நான் சொல்லியிருந்தேன், அரேஸ் வந்து பில்ட்டுன்னா அது ரெஃபரன்ஸ் வச்சு தான், பாயிண்டர்ஸ் வச்சு தான் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு அரே இங்கே ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காப்பி கிரியேட் ஆகாது. இதே அரே தான் அங்கேயே பாஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணாலும் அது அந்த 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 ஒரிஜினல் அரேலே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த சேஞ்ச் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு இது ஸ்பெசிஃபிக்காக இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, கால் பை ரெஃபரன்ஸில் ஒரு வேரியபிள் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரி தான் அரே எப்பயுமே பிஹேவ் பண்ணும். ஏன்னா அரேஸ்க்கு வந்து காப்பி கிரியேட் ஆகி அது வந்து பாஸ் ஆகாது, ஒரிஜினல் அரேவே அப்படியே பாஸ் ஆகும். ஸோ அதை வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 3 கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அது எப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அரேஸை பாஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ சீக்கிரம் வீடியோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது ஃபங்க்ஷன்ஸ் பற்றி, அதோட பார்க்கலாம். தடா.